தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள். இயற்கையில் பரிபூர்ண சுபகிரகமாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி மற்றும் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, இவர் அருமையான முறையில் 11ஆம் பாவகத்தில் அமர்ந்தார். ஆனால் கடந்த காலகட்டங்களில் ராகுவுடைய பிடியிலையும் அதே போல வக்ரத்தின் சுழற்சியிலையும் சிக்கி அவருடைய முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சில ஸ்தானங்களில் அமரப்பெற்றார். ஆக இந்த தருணத்தில் குரு பகவான் மிக அருமையான முறையில் தன்னுடைய வக்ரத்தை நிவர்த்தி செய்து தன்னுடைய முழு பலத்தை தானே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகின்றது. இந்த அமைப்பு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை 122 நாட்கள் மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகின்றது. இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எது போன்ற ஒரு பலன்களை கொடுத்து உங்களுடைய வாழ்வின் ஏற்றத்திற்கு எது போன்ற குரு பகவான் செயல்பட போகின்றார் என்பதை இந்த பதிவுல நம்ம எளிமையா துல்லியமா பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி நண்பர்களே, தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைய நீங்க என காலச்சக்கரத்தில் 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி 3ஆம் இடம் என்பது ஒரு வீர தீர தைரிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம். ஆக இயற்கையில் தைரியசாலிகள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், யாராக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படுவீங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. உங்களுடைய சுய முயற்சியில நீங்க மேல வரணும்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களுடைய உழைப்பை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இதுவரையும் உங்களுக்கு உதவிகள் செய்தே பழக்கம் இருக்குமே தவிர ஒருத்தரை கெடுத்து பழக்கம் இருக்காது. இனியும் அந்த குணம் உங்க வாழ்க்கையில வராது. ஆக இவ்வளவு ஒரு யதார்த்தமும் நேர்மையான இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலம் கற்பித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களும் வலிகளும் மனவேதனைகளும் நம்பிக்கை துரோகங்களும் பல பேருடைய வாழ்க்கையில கடந்த 2023 2022 2021 ஆக ஒரு 3 வருட காலகட்டங்கள் மிதுனராசி நண்பர்களை வாட்டி வதைத்து உங்க வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இலக்கு நோக்கி நீங்க ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய முயற்சிகள் கடந்த காலகட்டங்கள்ல தோல்வி அடைஞ்சது. யாருக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வாழணும்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தடுமாறி உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குனது. நீங்க யார் யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க உதவிகள் செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை தூக்கி எரிஞ்சு உங்களுடைய உறவே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கொடுத்தது. இன்னைக்கு உங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது நீங்க உணர்றீங்க. அதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் அமையல. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட மேல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எந்த வாய்ப்புமே கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதே அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கடந்த காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடியவர் ஒன்று 7ஆம் அதிபதியாகிய கலஸ்தரக்காரகன், மற்றொன்று 10ஆம் அதிபதியாகிய ஜீவனகாரகன். இந்த 2 ஸ்தானத்தையும் பலம் பொருந்தக்கூடியவர் யாரா வராருன்னா குரு பகவானா வரார். இந்த குரு பகவான் உங்களுக்கு ராகு பகவானுடைய பிடியில சிக்கி மற்றும் வக்ரத்தின் சுழற்சியில சிக்கி உங்களுக்கு தரக்கூடிய நல்ல ஒரு பலத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளாகப்பட்டார். ஆக அஷ்டமச்சனிங்கிற பிடியில சிக்கியும் தொழில் ஸ்தானாதிபதி பலகீனம் அடைந்த நிலையிலையும் கடந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாக மிகப்பெரிய ஒரு சில சரிவுகளை சந்திச்சிங்க. இந்த 2003 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சில தோல்வியை கொண்டு போய் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தைக்கு மிகையாகாது. பட்ட வலிகளும் பட்ட வேதனைகளும் தனக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. கடன் சுமையில் இருந்தும் சரி,
குடும்பத்தில் இருந்தும் சரி, அதே போல தொழில் ரீதியாகவும் சரி, இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்கு மிகையாகாது. அடுத்தடுத்து தோல்விகள், அடுத்தடுத்து நஷ்டங்கள், அடுத்தடுத்து வலிகள், வருத்தங்கள் தான் உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. இதுல குறிப்பா நீங்க சந்தித்தது பாத்தீங்கன்னா முதல் கண் தொழில்ல. உங்களை மாதிரி ஒரு உண்மையா உழைக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் கால நேரம் தெரியாம உழைக்கக்கூடியவங்க, எவ்வளவு நேரமானாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயார், எனக்கான பலன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவங்க, உண்மையா உழைப்பீங்க. அதே நேரத்தில் உங்களால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உண்டு. நீங்க உங்க வேலையை பார்த்த ஒரு காலகட்டத்தை தாண்டி மற்றவங்க வேலையை எடுத்து அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்த காலம் அதிகம். நிறைய ஒரு மிதனராசி நண்பர்கள் தன்னுடைய ஒரு தொழிலை தாண்டி மற்றவங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை தொழில் ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திச்சு இன்னைக்கு பல பேர் நினைச்சிருந்தா உங்களை காப்பாத்திருக்க முடியும். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஒரு அண்ணன் தம்பி உறவு முறைகள், குடும்ப உறவுகள் யாராவது நினைச்சிருந்தா உங்களுக்கு சரீர நேரத்துல தோள் கொடுத்து உங்களை தூக்கி இருக்கலாம். ஆனா யாருமே நினைக்கல. பலவிதமான ஒரு துரோகத்தை இன்னைக்குதான் நீங்க உணர்றீங்க. இவ்வளவு நாள் நம்ம இவங்க கூட தான் நம்ம இருந்தோமா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு வறுமையும் கஷ்டமும் வரும்போது மட்டும்தான் தன் கூட இருக்கிறவங்க உண்மையானவங்களா இல்ல பாத்தீங்கன்னா துரோகிகளா அப்படிங்கிறது தெரியும். ஆனா உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் ஒரு சில ஒரு உண்மையை புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கு வேண்டாதவர்கள் என்று. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த அந்த துரோகங்களுக்கு மத்தியில உங்களுக்கு உடைய நடந்த ஒரு சில ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களால நீங்க பட்ட அவமானங்களுக்கு மத்தியில நீங்க சரியான முறையில சாதிச்சு நீங்க மேல வரக்கூடிய ஒரு பலத்தை உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதியே உங்களுக்கு கொடுக்கின்றார். இதற்கு முழு பலமாக குரு பகவான் பரிபூர்ணமாக உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். இவர் இருக்கையில் பூர்ண சுபகிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு கல்வியில சாதிச்சிருக்கிறாங்க, அதே போல செல்வத்துல சாதிச்சிருக்கிறாங்க, பணம் காசு தேவைகளை பூர்த்தி பண்ணி ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்கன்னா இந்த குரு பகவான் அவங்களுக்கு அடிப்படையில சப்போர்ட்டா இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதனுக்கு உறவுகள் வேணா போலிகளாக இருக்கலாமே தவிர நவ கிரகங்கள் கண்டிப்பா ஒருத்தருக்கு போலியாக இருந்துராது. ஆக ஏதோ ஒரு இடத்துல அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு வேணா நமக்கு கொடுக்கக்கூடிய சுப பலன்களை கொடுக்காம போயிருக்கலாமே தவிர அந்த கிரகங்களுக்குரிய வலிமை வரும் பொழுது கண்டிப்பா நீங்க எந்த இடத்துல தோத்தீங்களோ அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வச்சு காமிச்சிட்டு போயிடுவார். குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம். ஆக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவு ஒரு சில ஒரு கஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் கொடுத்து தொழில் ரீதியாகவும் நஷ்டத்தையும் கொடுத்து உங்களுக்கு பொருளாதார சிக்கலை உருவாக்குனாரோ கண்டிப்பாக இந்த தருணத்தில் இதையெல்லாம் மாற்றி அவரே கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைக்கு வருகிறார். 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி 11ஆம் பாவகத்தில் வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆனா நமக்கு அது கிடைச்சதா? எவ்வளவோ போராடணும், எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணீங்க, எதுவோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை உருவாக்குனீங்க. நீங்க உருவாக்குனது எல்லாமே மற்றவங்களுக்கு சாதகமா பயன்பட்டதே ஒழிய உங்களுக்கு அது சாதகமா பயன்படவில்லை. ஆக உங்களுக்கு உங்களுடைய சுய பலம் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சுபத்துவம் அடைகிறார். ஆக இந்த தருணத்துல நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக அமையும். உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு ஒரு பலம் சேர்க்கின்றார். இந்த தருணம் உங்களுடைய முயற்சியில பெரிய லெவல்ல நீங்க கொண்டு வருவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கட்டாயம் நீங்க பார்த்தீங்கன்னா மேல வரத்துக்கான ஒரு சில வழியை கண்டுபிடிப்பீங்க. இதுவரையும் மனசுக்குள்ள வேதனைகளும் வலிகளாகவும் இருந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சாதனைகளாகவும் வாழ்றதுக்கு வழிகளாகவும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த ஒரு தருணம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த 2024 ஆரம்பத்துல அருமையான அற்புத வாய்ப்பா 122 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதை முறையா நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க சந்தித்த ஒரு சில துரோகத்தில் இருந்து நீங்க மேல வரத்துக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்பு அமையும். அதுல நீங்க முதல் முறையா சாதிக்க போறது தொழில் ரீதியா. தொழில் ஸ்தானாதிபதி ராகு பகவானோட பின்னப்பட்ட அந்த காலகட்டத்தில் நீங்க மறைமுகமான தொழில் ரீதியில பாதிச்சீங்க. எந்த வகையில பாதிச்சிருப்பீங்க அப்படின்னா நண்பர்களால் நீங்க பாதிச்சு, அதே நேரத்தில் தன்னுடைய பார்ட்னர்களால பாதிச்சு, உங்களுடைய
ஒரு சில திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிற அளவுக்கு. ஏன்னா உங்கள் திறமைக்கு மற்றவங்களால ஈடு கொடுத்து ஓட முடியாது. ஆனால் அவங்களால சரியான முறையில் ஒரு காரியத்துக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே கூட குறையெல்லாமே உங்கள் மேலே தான் இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்த தவறுக்கு கூட நீங்கள் குற்றவாளிகளாக மாறி லாபம் வரும்போது பங்கெடுத்துக்கிட்ட பார்ட்னர்கள் எல்லாமே நஷ்டம் வரும்போது விலகி போனாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கின பணத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்புன்னு உங்களை ஒதுக்கி விட்டாங்க. குடும்பத்தில் இருந்து சொத்துக்களை கொண்டு போய் தொழிலில் போட்டீங்க, நகைகளை கொண்டு போய் தொழிலில் போட்டீங்க, இடத்தை விற்று தொழிலில் போட்டவங்க, வாங்காத இடத்துல வட்டிக்கு வாங்கி பணத்தை தொழிலில் போட்டவங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு கிட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் பலப்பட போகின்றது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நாள் ஆரம்பம் முதல் முடிவு வரை. இது அருமையான தருணம். இந்த வக்ர பயிற்சி ஆகி குரு பகவான் உங்களுக்கு பூர்ணத்துவமாக 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமே 122 நாட்கள். ஆக இந்த 11ஆம் பாவகத்தில் இருந்து 12ஆம் பாவகத்துக்கு மாறுவதற்கு முன்னதாக இந்த காலகட்டத்தில் உங்களை ஏதாவது ஒரு வழியில மேல தூக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பகவான் செயல்பட போகின்றார். அதே போல தன்னுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து, அதே நேரத்தில் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து, 2 கிரகங்களும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க சூழ்ச்சியில சிக்கியிருந்தாலும் அல்லது நீங்க சூழ்ச்சியில சிக்கணும்னு நினைச்சிரு மற்றவங்க இருந்திருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா கட்டாயம் இந்த தருணம் உங்களுக்கு கொடுக்கும். தொழில் ரீதியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ஒரு புது புது யோசனைகள் இந்த நேரத்தில் வரும். ஏன் நம்ம தொழில் கெட்டதுன்னு நீங்க சிந்திப்பீங்க, இதிலிருந்து நீங்க எப்படி வந்தா மேல வர முடியும்னு நீங்க சிந்திப்பீங்க. ஆக ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய தொழில் சரியான முறையில ஒரு பலம் பொருந்தி இருந்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க சாதிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்ததாக போல குடும்ப ரீதியா நீங்க பலவிதமான சிக்கல்களை சந்திச்சீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவகம் எதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலஸ்திரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம், திருமணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம், கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம். இந்த 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் எப்போ ராகு பகவானுடைய பிடியில சிக்கினாரோ, எப்போ வக்ரத்தின் சுழற்சியில் சிக்கினாரோ, அப்போ இருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சூறாவளி வந்து சுழட்டிட்டு போனா எப்படி வந்து செதறி போய் இருக்குமோ அந்த மாதிரி என்னமோ ஒண்ணு நடந்ததுங்க. ஆனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு நான் ஆசாசையா நான் ஒரு கல்யாணம் பண்ணி போனனோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து வந்துட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை நிறைய மிதுனராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஒரு உறவுகள் உங்களை மாதிரி நேசிக்கிறவங்க யாருமே இல்லை. வழியில போற ஒருத்தருக்கு கூட தேடி போய் உதவி பண்ணக்கூடிய நீங்க உங்க குடும்பத்தை விட்டுருவீங்களா? கண்டிப்பா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க இறங்கி போனீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாச்சு, கருத்து வேறுபாடுகள் உருவாச்சு, குடும்பம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செதறி போய் நிற்கிறீங்க. கண்டிப்பா இந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த தருணத்துல குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையின் மூலம் கட்டாயம் தீரும். அதே போல உங்களுக்கு இதுக்கு மேற்கொண்டு 7ஆம் பாவகம் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த 122 நாள்ல பெரிய மனிதர்களுடைய உறவுகள் கிடைக்கும். இதுவரையும் நீங்க தோக்கணும்னு நினைச்சவங்க கூட இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நீங்க யாரெல்லாம் பெரிய உறவா இவங்க நம்ம கூட டிராவல் ஆவாங்க நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில சிக்கலை உருவாக்கி வச்சுட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு உண்மையா நேசிச்ச உறவுகள் எல்லாம் ஒதுங்கி போய் இருக்குது. யாரெல்லாம் இன்னைக்கு நமக்கு உண்மை, யாரெல்லாம் நமக்கு போலின்னு கண்டுபிடிக்காத முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதிய உறவுகள் பலப்படும். நான் இருக்கிறேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய உறவுகள் பலப்படுவாங்க. அதே போல தொழில் பார்ட்னர்கள் புதுசா நீங்க கண்டுபிடிப்பீங்க. புதிய யுக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்தில் கையாளுவீங்க. என்ன காரணத்தினால நம்ம மற்றவங்களெல்லாம் இழந்தோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த தவறுகளை சரி பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் புதிய உறவுகளை தக்க வச்சுக்குவீங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த நேரத்தில் தொழில் வகையில பார்ட்னர் வகையில கண்டிப்பா உருவாகும். பெரிய மனிதர்களுடைய ஒரு உதவிகள் கிடைக்கும். அதே போல இந்த 7ஆம் பாவகம் பாருங்க, நிறைய பேருக்கு
இந்த குரு பகவான் ராகு பகவானுடைய பிடியில போய் சிக்கி திருமண தடைகளை உருவாக்குச்சு. சம்பந்தமே இல்லை, ஆனால் எல்லா விதமான திறமையும் இருக்குது, எல்லா விதமான தகுதியும் இருக்குது, நல்ல படிப்பு, நல்ல ஒரு நம்மளுடைய ஒரு அடிப்படையான தேவைகள் மண் மனை பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் திருமணம் மட்டும் தள்ளி போகுது. ஏன்னே தெரியல, என்ன தோஷங்கள் இருக்குன்னு தெரியல. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு திருமணங்கள் தடங்கள் ஆகுதுன்னா 2 ஸ்தானங்கள் பலகீனமா இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று 7ஆம் இடம், மற்றொன்று 8ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கலஸ்தர ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது திருமாங்கல்ய ஸ்தானம். ஆக இந்த 2 இடங்கள் ஒரு காயப்பட்டு இருந்தால் கண்டிப்பா அவருக்கு திருமண தடங்கள் உண்டு. இந்த தருணத்துல பாருங்க, குரு பகவான் தன்னுடைய பூர்ண சுபத்துவத்தை அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் தான் ராகு பகவானோட பின்னப்பட்டு வக்ரத்திலும் சிக்கி சுபப்பலன்களை இழந்தார். ஆக இந்த தருணத்துல குரு பகவான் தனித்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அதே போல தன்னுடைய பூர்ண சுபத்தன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைவதனால மிதுனராசி நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல திருமணங்கள் பலப்படும். அதே நேரத்துல பாருங்க, 7ஆம் பாவகத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஒரு ஜாதகத்தில் நல்ல திருமணம் அமையணும் அப்படின்னா ஒன்று 7ஆம் அதிபதி பலம் பெற வேண்டும், மற்றொன்று அல்லது 7ஆம் பாவத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்க வேண்டும். குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷத்தால ராகு கேதுக்களால நீங்க திருமணங்கள் தடங்களா இருந்தாலும் அல்லது 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு செவ்வாயுடைய பிடியில சிக்கி கலஸ்தர செவ்வாயா இருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது 7ஆம் பாவகத்திலும் 8ஆம் பாவகத்திலும் அசுப கிரகங்கள் சிக்கப்பட்டு அதனுடைய திருமண தடங்களாக இருந்தாலும் இந்த தருணத்துல கட்டாயம் 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ள திருமண தடைகள் விலகும். திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் அமைச்சுக்குவீங்க. இப்படிதான் வாழணும் நீங்க நினைச்சவங்க, உங்களுக்கான வாழ்க்கை இப்படிதான் அமைச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கான வாழ்க்கை அமையும். ஏதோ ஒரு காரணத்தினால தடங்களான திருமணங்கள் இந்த நேரத்துல தடையில்லாமல் அமையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கொடுக்கும். அதை தாண்டி இந்த நேரத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 5ஆம் பாவகம், ஒரு மனிதனுடைய ஆள் மனது. இந்த 5ஆம் பாவகம் கடந்த காலகட்டங்களில் கேதுவுடைய பிடியில சிக்கி கண்டிப்பா அந்த ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கேது பகவான் நிற்கும் பொழுது ஒரு சில ஆன்மீக தேடலையும் அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமா இருந்தாலும் கூட 5இல் கேது நிற்பது அந்த அளவுக்கு தனக்கு சாதகம் அல்ல. ஆக பூர்வ புண்ணிய ரீதியா விரயங்கள், அதே போல மனசுக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பா போறது, தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக நம்மளால பாடுபட முடியாம போயிடுறது, அல்லது பூர்வ புண்ணிய ரீதியான சொத்துக்கள் நமக்கு வரக்கூடிய தடங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் 5ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக நேரடி 7ஆம் பார்வையாக மிதுனராசி நண்பர்களுக்கு கிடைப்பதால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் சாதகமாக இருக்கும். தன்னுடைய ஆள் மனது என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்திற்கு சுபகிரகமாகிய குரு பகவானுடைய பார்வை பெறும் பொழுது உங்களுடைய மனசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாகும். நீங்க என்னென்ன வகையில எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்களோ, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள உங்களை ரணமா போட்டு அறுத்துட்டு இருந்ததோ, எனக்கு கணவர் சரியில்லை அல்லது மனைவி சரியில்லை, உறவுகள் சரியில்லை, தொழில் நடக்கல, பொருளாதாரத்துல சிரமம், கடன்ல சிக்கிட்டு, இப்படி பலவிதமான ஒரு வலியோட உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க ஒரு அழுத்தத்தில் இருந்தீங்களோ, அந்த மனசு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயாக போகுது. ஆக நீங்க ஒரு தெளிவு அடைஞ்சு நீங்க எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முடிவுகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பா கட்டாயம் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு, மிதுனராசியில பிறந்தவங்க குழந்தைங்களை அவ்வளவு அருமையா நேசிப்பீங்க. உங்களை காட்டிலும் கூட அவங்க மேல உயிரா இருப்பீங்க. தனக்கு நின்று செய்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள்ல முதல் கண் யாருன்னா மிதுனராசி நண்பர்களே. ஏன்னா உங்களுக்கு இலகிய மனம், அதே போல குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கும். இளமை வயதில் யாரெல்லாம் குடும்பத்தை ஏத்து வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல மிதுனராசி ஒரு நம்பர் 1ன்னு சொல்லலாம். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த குடும்பத்துடைய பொறுப்பு நீங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதே போல குடும்ப பாரத்தை தன்னுடைய தோல்ல போட்டுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட இதுல ஒரு 40 வருஷம் 50 வருஷம்
மிதனராசியில பிறந்தவங்க இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட இதுவரையுமே உங்களுக்காக நீங்க எதையுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே யோசிச்சிருப்பீங்க. அவ்வளவு பார்த்து பார்த்து கொண்டு வந்த குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் வகையில கடந்த காலகட்டங்களில் பெரிய லெவல்ல மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. சார் நாங்க கஷ்டப்பட்டோம், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. அவங்களுடைய தொழில் சரியில்லை, அவங்களுடைய குடும்பங்கள் சரியில்லை, இல்லை அவங்களுக்கான திருமணங்கள் அமையல, இல்லை நல்ல முறையில படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு வெளிநாடு அனுப்பிச்சோம், ஆனா அவங்களுக்கான படிப்புகள் அமையல, கிடைச்ச வாய்ப்பையெல்லாம் அவங்க தவற விட்டுட்டாங்க, இதனால நாங்க பெரிய லெவல்ல மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுக்கான குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய மன நிறைவை பார்த்து நீங்க நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களும் தடங்கல்களும் இந்த தருணத்துல கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே போல இந்த தருணத்துல பாருங்க, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் நிறைய பேருக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருக்கு, ஆனா அது வரல. அதே நேரத்தில் அதை கேட்கலாம் நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனையை உருவாக்குறாங்க, சுமூகமாக எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம வளரணும்னு நினைச்சிருந்தா தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்னைக்கு இதெல்லாம் நம்ம சொத்துக்கள் நம்ம கைக்கு கொடுத்தா நமக்கு ஈக்குவலா இவங்களும் வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்க தான் நம்மளுடைய உறவுகள். ஆக இந்த எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த குரு பகவான் அவங்களுடைய ஒரு முயற்சிகளை முறியடித்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வழக்குகள் பூர்வ புண்ணிய ரீதியா போயிட்டு இருந்தாலும் கூட இந்த தருணத்துல அந்த வழக்குகள் எல்லாம் உடைபட்டு உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அமைஞ்சு உங்களுக்கு அந்த வழக்குகளில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணம் ஆன தம்பதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு வலியும் வருத்தமும், புத்திர தடை. கரு ஏதோ ஒரு வகையில கூடி வருது, ஆனா 1 மாசம் 2 மாசம் எங்களுக்கு அது தடங்கள் ஆயிருது. எல்லா விதமான மருத்துவம் எடுக்கிறோம், ஆன்மீகத்திலையும் தெய்வத்து கோயிலுக்கு போறோம், சொல்ற பரிகாரம் எல்லாம் செய்யறோம், ஆனா எங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியம் எங்களுக்கு அமையல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு